Oh, hi friends. So இன்னைக்கு வந்துட்டு cross multiplication வந்து CISI ல அதாவது simple interest compound interest ல எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 5 டாபிக் வீடியோ போட்டோம். So இது 6th டாபிக். So அடுத்த क्वेश्चन வந்துட்டு Ankit invested a total of 10,000 in two schemes A and B. ஓகேவா? So scheme A ல வந்துட்டு 8% simple interest for 2 years. So 8% 2 yearsனா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலா 16% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. ஸ்கீம் B ல வந்துட்டு 12% for 2 years, அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, அப்போ 24% கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? at the end of 2 years ஸ்கீம் B ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கீம் A ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்டோட 340 மோர்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது ஒண்ணு நீங்க வந்துட்டு கால்குலேஷன் ஈஸியா வேணும் அப்படினா நீங்க அந்த 340 இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது வந்து 2 இயர்ஸ் குரிய டிஃபரன்ஸ். அப்போ 1 இயருக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்? 117 வரும். சோ நீங்க அப்படி எடுத்து பண்ணீங்கன்னா கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியா முடியும். So 2 years க்கு 340, அப்போ 1 இயருக்கு வந்து 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 இயர் டிஃபரன்ஸ் வந்து 117 இருக்குமா? இப்போ நம்ம ரேஷியோ எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துட்டு 8% for 2 years. சோ 2 இயர்ஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இங்க 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். சோ நீங்க 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க ரேஷியோ எழுதுங்க. சோ 1 இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? 8%. சோ பிரின்சிபல் 100 ஆ இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 8 ஆ இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 25:2 வருமா? ஓகே, 25:2 ஒரு ரேஷியோ கிடைச்சிருச்சு. இன்னொரு ரேஷியோ என்ன சொல்றாங்க? செகண்ட் கேஸ்ல வந்துட்டு ஸ்கீம் B ல 12% for 2 years. சோ அதுவும் நம்ம 2 இயர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா டோட்டலா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், 1 இயர் கன்வெர்ட் பண்ணிட்டோம். சோ 12% வச்சு நீங்க ரேஷியோ எழுதுங்க. 12%னா பிரின்சிபல் 100 ஆ இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 12 இருக்கும். சோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 25:3 வருமா? சோ 25:3. ஓகே, ரேஷியோ போட்டாச்சு. அடுத்து ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் சம் தான் சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் எதுவும் சொல்லல. சோ இதுவும் பிளஸ் தான், இதுவும் பிளஸ் தான். எவ்வளவு சம் சொல்றாங்க? 12,000 சொல்றாங்க சம். சாரி, 10,000. அதுவே இன்ட்ரெஸ்ட் கிடையில என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க? ஸ்கீம் B மைனஸ் ஸ்கீம் A தான் அந்த 340 சொல்லிருக்காங்க. நம்ம 340 170 கன்வெர்ட் பண்ணிட்டோம் 1 இயருக்கு. ஓகேவா? அப்ப ஸ்கீம் A ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொல்றாங்க. அப்ப கம்மியான வேல்யூ முன்னாடி மைனஸ் போட்டுருங்க. கீழே எவ்வளவு கம்மியா இருக்கு? 170. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதே பண்ணீங்கன்னா 3 × 25 75 மைனஸ் 2 × மைனஸ் 25 மைனஸ் 50 வரும். சோ எது பெரிய நம்பர்? 75 தான் பெரிய நம்பர். சோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 75 மைனஸ் ஆஃப் மைனஸ் 50 125 வருமா? சோ 125 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது வந்து 30,000 வரும். இது 17 × 25னா 425 ஒரு 0 4250. சோ 30,000 மைனஸ் 4250 என்ன வரும்? 26 25 750. சோ 25 750. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை என்னது? ஏதாவது ஒரு பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். நம்ம क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் ஹிஸ் இன்வெஸ்ட்மென்ட் இன் ஸ்கீம் B. சோ ஸ்கீம் B இன்வெஸ்ட்மென்ட் கேக்குறாங்க. பட் நம்ம டைரக்டா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. சோ இந்த கிடைக்கிற வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்துட்டு 10,000 இருந்து அதை மைனஸ் பண்ணி ரிமைனிங் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ நமக்கு தேவை ஸ்கீம் P யோட பிரின்சிபல் வந்து 25 யூனிட்ஸ் வேணும். சோ இங்கிட்டு டிவைடட் பை 5 ஆகுதா? சோ அந்த சைடு டிவைடட் பை 5 பண்ணீங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும். 750ல 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 150. சோ 5150. இது வந்து ஸ்கீம் P யோட ஸ்கீம் A வோட பிரின்சிபல். ஸ்கீம் B க்கு வேணும் அப்படினா 10,000 ல இருந்து இத மைனஸ் பண்ணிடுங்க. 5150 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 4850. சோ இதுதான் ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चनல a man deposited a total amount of 24,000 in scheme A and B. சோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன சொல்றாங்க? sum of principal சொல்லிட்டாங்க 24,000. அடுத்து என்ன சொன்னா பாருங்க. ஸ்கீம் A ல 12% SI for 2 years. சோ ஒரு ரேஷியோ கிடைச்சிருச்சு. இன்னொரு ரேஷியோக்கு என்ன சொல்றாங்க? ஸ்கீம் B ல 20% rate of interest for 2 years CI. ஓகேவா? சோ ரெண்டு ரேஷியோ கிடைச்சிருச்சு. ஒரு ரிலேஷன் ஆல்ரெடி sum of principal சொல்லிட்டாங்க. இன்னொரு ரிலேஷன் என்ன சொல்லிருக்காங்க? ஸ்கீம் A ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கீம் B யை விட 660 மோர்னு சொல்றாங்க. சோ எது கம்மியான இன்ட்ரெஸ்ட்? 660. அந்த ஸ்கீம் B ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கீம் A யோட கம்மி. சோ ஸ்கீம் B யோட இன்ட்ரெஸ்ட்க்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எது கம்மியான வேல்யூ அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நீங்க டைரக்டா நீங்க ரேஷியோ எழுத ஆரம்பிச்சிருங்க. சோ அதே மாதிரி क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் தி பிரின்சிபல் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் B. அப்ப நீங்க ஸ்கீம் B ல CI இருக்குல, அந்த ரேஷியோவை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும்னா டைரக்டா ஆன்சர் வந்துடும். இல்லனா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். சோ நான் CI ல வர ரேஷியோவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். CI வந்து என்ன சொல்லிருக்காங்க? 20% CI for 2 years. சோ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நெட் வேல்யூ வந்து என்ன வரும்? 20% 2 இயர்ஸ்க்கு CI ல 44 னு வரும். ஓகேவா?
ஸோ பிரின்சிபல் 100 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 44 இருக்கும். 4 டிவைட் பண்ணீங்கன்னா 25 11 வரும். ஸோ ஸ்கீம் பியை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ வந்து 25:11 இருக்கும். ஸ்கீம் ஏக்கு வாங்க. ஸ்கீம் ஏல என்ன சொன்னாங்க? 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். அப்போ பிரின்சிபல் 100 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 24 இருக்கும். ஏன்னா 2 × 12 24 இருக்கும். அகைன் 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 25:6 இருக்கும். ஸோ 25:6. ஓகே, அடுத்த ரிலேஷன் எழுதுங்க. ரிலேஷன் வந்து சம் ஆஃப் பிரின்சிபல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயும் பிளஸ் மைனஸ் போடணும் அவசியம் இல்லை. ஸோ இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், சம் வந்து 24,000. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? ஸ்கீம் பில கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் நம்ம மேல எழுதிருக்கதான் பி. நீங்க மறந்தா அப்படி கீழே இதுதான் பி நினைச்சு இங்க மைனஸ் போட்டுறக்கூடாது. ஓகேவா? எதை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களோ அதுக்கு அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்கீம் பில கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் கம்மி. ஸோ ஸ்கீம் பில கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் முன்னாடி மைனஸ் போட்டுங்க. எவ்வளவு கம்மியா இருக்கு? 660 கம்மியா இருக்கு. ஸோ வேல்யூ எழுதியாச்சு. இப்ப இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -11 × -25 -275. 6 × 25 150. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா 2 பிளஸ் ஆகி 425 வரும். ஸோ 425 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 25 × 660 மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இதை 4 டிவைட் பண்ணீங்கன்னா 16 64 மிச்சம் 20ல 5 டைம்ஸ் போமா. ஸோ 2 0. அது இதையும் பண்ணீங்கன்னா 1,44,000. ஓகே, இப்ப பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 0 0 10 5 போச்சுன்னா 5 மிச்சம் 9 3 13 6 போச்சுன்னா 7. இங்க வந்து 12 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 425 யூனிட்ஸ் வந்து 127500 ஈக்குவல். நமக்கு வேண்டியது இந்த பிரின்சிபல் சிஏல இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் 25 யூனிட்ஸா. ஸோ லெஃப்ட் சைடு என்ன ஆகுது? டிவைட் பை 7 ஆகுது. ஸோ ரைட் சைடும் டிவைட் பை 17 பண்ணிருங்க. ஆன்சர் வந்துடும். இதுல வந்து 127ல எத்தனை டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போகும். 119. அடுத்து 85ல 5 டைம்ஸ் போகும். ஸோ 2 0. ஸோ ஸ்கீம் பில அவர் 7,500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அருண் இன்வெஸ்டட் ₹P in a scheme for 2 years which offered simple interest at the rate of 22.5%. ஸோ எஸ்ஐ சொல்லிட்டாங்க, ஒரு ரேஷியோ உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? Pinky invested ₹P plus 4,000 in another scheme for same period of time CI at 15%. ஸோ ரெண்டு கேஸ்லயும் டைம் பீரியட் 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. ரெண்டு கேஸ்லயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 2 ரேஷியோ கிடைச்சிருச்சு. நமக்கு ரிலேஷன் வேணும்ல. பிரின்சிபலுக்கு என்ன ரிலேஷன் சொல்றாங்க? அருணோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பிங்கி வந்து 4,000 எக்ஸ்ட்ரா பண்றாங்க. ஏன்னா அருண் வந்து P ரூபீஸ், பிங்கி வந்து P plus 4,000 rupees. ஓகேவா? ஸோ அப்ப டிஃபரன்ஸ் இன் பிரின்சிபல் சொல்லிட்டாங்க இந்த சம்ல. ஓகேவா? பிங்கியோட பிரின்சிபல் வந்து அருணோட 4,000 மோர். அப்ப அருணோட பிரின்சிபலுக்கு முன்னாடி இங்க மைனஸ் போடணும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இன்னொரு ரிலேஷன் என்ன சொல்றாங்க? இஃப் அருண் காட் 750 மோர் இன்ட்ரெஸ்ட் தேன் பிங்கி. ஸோ பிங்கியோட இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொல்றாங்க அருணோட. ஸோ பிங்கியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு ரிலேஷன். ஸோ இப்போ நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ போயிடும். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தம். ஸோ ஆவரேஜ் தான் கேட்கறாங்க. ஸோ நீங்களே வந்துட்டு அருணை ஃபர்ஸ்ட் எழுதுனாலும் ஓகே தான், இல்ல பிங்கியை ஃபர்ஸ்ட் எழுதுனாலும் ஓகே தான். ஸோ நான் வந்துட்டு அருணோட வேல்யூவே நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஸோ அருணோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 22.5% ஃபார் 2 இயர்ஸ். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும்? அவருக்கு 45% கிடைக்குமா? 22.5 into 2 பண்ணீங்கன்னா 45 கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் 100 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 45. 5 டிவைட் பண்ணீங்கன்னா 20:9 வருமா? ஸோ அருணை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் இஸ்ட் அமௌண்ட் ரேஷியோ வந்து 29 வரும். ஓகே, இது பிரின்சிபல், இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்து பிங்கிக்கு வாங்க. ஸோ பிங்கியை பொறுத்த வரைக்கும் 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 15%. ஸோ மற்ற வேல்யூலாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 15% ஃபார் 2 இயர்ஸ்னா 32.25%. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாதவங்க இதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 15%னா என்ன வேல்யூ? ஃபிராக்ஷன் 3/20. அப்ப அமௌண்ட் பை பிரின்சிபல் என்ன இருக்கும்? அதாவது பிரின்சிபல் 20,000 இருந்தா அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000 இருக்கும் 1 இயருக்கு. ஸோ அமௌண்ட் பை பிரின்சிபல் ரேஷியோ வந்து 20/23 இருக்கும் 1 இயருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வேணும்னா நம்ம சிஎல் என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம். 3 இயர்ஸ் வேணும்னா கியூப் பண்ணுவோம். இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 529 டிவைடட் பை 400 வருமா? ஸோ பிரின்சிபல் 400, அமௌண்ட் வந்து 529. அப்ப சிஐ வந்து என்ன உங்களுக்கு? 129. ஸோ இவங்க பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 400 129. ஸோ இது இவ்வளவு ஸ்டெப் எழுதணும்னா அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு வந்து 15% வந்து 2 இயர்ஸ்க்கு 32.25% ஞாபகம் இருந்தாலே போதும். 32.25% நீங்க ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதுவீங்க? ஸோ 32 இது 1/4 எழுதுவீங்களா? 0.25 என்ன எழுதுவீங்க? 1/4.
1/4%. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120, 128, 129 வருமா? 4 × 120, 129/4% வரும். ஸோ பர்சன்டேஜை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கீழே 100 ஆட் பண்ணி வைங்க. ஸோ என்ன ஆயிரும்? பிரின்சிபல் 400 ஆயிருந்தா இன்ட்ரெஸ்ட் 129 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரிலேஷன் எழுதுங்க. பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் அருணோட பிரின்சிபல் தான் கம்மி பிங்கியை விட. ஸோ அருணோட பிரின்சிபலுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுருவோம். எவ்வளோ கம்மியா இருக்கு? 4000 கம்மியா இருக்கு. ஏன்னா பிங்கி வந்து அருணோட 4000 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க? அருணோட இன்ட்ரெஸ்ட் தான் அதிகம், பிங்கியோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி. ஸோ பிங்கியோட இன்ட்ரெஸ்ட் முன்னாடி மைனஸ் போட்டுருங்க. எவ்வளோ கம்மியா இருக்கு? ஸோ வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 750. ஓகேவா? ஸோ இன்னொரு டவுட் வரலாம். நான் வந்துட்டு ஒரு சம்ல 340 டிஃபரன்ஸ் வந்தது 2 இயர்ஸ்க்கு. அதை வந்து நான் 1 இயர்க்குரிய டிஃபரெண்ட் வந்து 170 கன்வெர்ட் பண்ணேன். அந்த சம்ல ரெண்டுமே எஸ்ஐ இருந்ததுனால நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அந்த ரெண்டுமே எஸ்ஐ இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ரெண்டுமே எஸ்ஐ இருந்தாலும் நீங்க ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கீம்ல எஸ்ஐ, இன்னொரு ஸ்கீம்ல சிஐ, ரெண்டுத்துலேயே டைம் பீரியட் 2 இயர்ஸ் இருக்கு. ஸோ இங்கே அந்த மாதிரி தான் ரெண்டுமே டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ் தான். ஸோ நீங்க 750 வந்து டிவைட் பை 2 பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரெண்டு வேற வேற இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் இந்த இடத்துல பிங்கியும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக சிஐ பதிலாக எஸ்ஐல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்போ வந்துட்டு 750 ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கேஸ்லயும் வந்தா மட்டும்தான் இந்த டிவைட் பை 2 இயர்ஸ்னா 3 இயர்ஸ்னா டிவைட் பை 3 இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். ஒரு கேஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொரு கேஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தா பண்ண முடியாது. நீங்க டைரக்டா கொடுத்துருக்க இயர்ஸ் தான் எழுதணும். ஸோ இந்த கேஸ்ல அந்த மாதிரி இருக்கலாம். நான் 750 டைரக்டா போட்டுக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? 20 இன்ட்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணீங்கன்னா 9×4 3600 இருக்கும். ஸோ இது ரெண்டும் பிளஸ் தான் மாறிடும். 20 ஃபர்ஸ்ட் 2 × 129 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 258 வருமா? ஸோ 258 ஒரு சைவர். இது வந்து பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் எவ்வளவு வருது? இங்கிட்ட ஒரு 420, 600, 1020 வருதா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 × 75 300, 300 ஒரு 3 சைவர், 300 3 சைவர். ஓகே, 3 லட்சம். அடுத்து 129 × 4 பண்ணீங்கன்னா 480, 36, 516 3 சைவர். ஓகேவா? இப்ப இது வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ பெரிய நம்பர் 3 லட்சத்துல இருந்து இந்த சின்ன நம்பர் மைனஸ் பண்ணீங்கன்னா 2 பிளஸ் ஆகி என்ன வரும்? 810. ஸோ இந்த மாதிரி மாறுமா? ஸோ 816,000 மாறும். ஸோ பார்த்தாலே இதை டைரக்டா கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது 1 டைம், இது வந்து 8 டைம்ஸ் போகும். ஸோ ரிமைனிங் வந்து 2 0. ஸோ 1 யூனிட் வந்து 800 கிடைக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோல மட்டும்தான் இந்த வேல்யூவை அப்ளை பண்ண முடியும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்டே அதுதான். ஸோ 20 யூனிட்ஸ் என்ன ஒரு அருணோட பிரின்சிபல் அப்படியே இன்ட்டு 20 பண்ணீங்கன்னா 16,000 வருமா? பிங்கியோட பிரின்சிபல் என்ன வரும்? பிங்கி வந்து அருணோட 4000 அதிகம். அப்ப பிங்கி வந்து 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ 16 + 20 36/2 பண்ணீங்கன்னா 18 வரும். ஸோ ஆவரேஜ் வந்து 18,000. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Vajit invested X + 600 and X + 1100 respectively in 2 different scheme. ஸோ அதாவது ரெண்டு கேஸ்லயும் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பிரின்சிபல் X + 600, இன்னொரு பிரின்சிபல் வந்து X + 1100. ஸோ பிரின்சிபலுக்கு இடையில என்ன ரிலேஷன் உங்களுக்கு? ஸோ ஸ்கீம் பில இன்வெஸ்ட் பண்ற பிரின்சிபல் தான் அதிகம். ஏன்னா அது X + 1100. ஃபர்ஸ்ட் கேஸ்ல X + 600. ஸோ எது அதிகம்? செகண்ட் கேஸ்ல பண்ற பிரின்சிபல் தான் அதிகம். எவ்வளவு அதிகமா இருக்கு? X + 1100ல இருந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பிரின்சிபல் X + 600 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? X - X கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ பிரின்சிபலுக்கு இடையில டிஃபரன்ஸ் வந்து 500 ரூபாய். அதுவும் ஃபர்ஸ்ட் கேஸ் பிரின்சிபல் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பிரின்சிபலுக்கு முன்னாடி மைனஸ் போடணும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 16.66, செகண்ட் கேஸ்ல வந்து 28.56 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ்ல 4 இயர், செகண்ட் கேஸ்ல 5 இயர். ஸோ நான் போன சம்ல சொன்ன மாதிரி ரெண்டு கேஸ்ல எஸ்ஐஆர் இருந்தா நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை இயர் கொடுத்துருவாங்களோ அத்தனை இயர் டிவைட் பண்ணிக்கலாம். பட் இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேற வேற. ஸோ அந்த கான்செப்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே எஸ்ஐஆர் இருக்கணும், ரெண்டுமே ஒரே இயரா இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்துட்டு டிவைட் பண்ண முடியாது. நம்ம கொடுத்துருக்க இயர்ஸ்க்கு அப்படியே கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 16.66% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 1/6 வருமா?
ஸோ 1 இயருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 1/6. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 4 இயர்ஸ் சொல்றாங்க. ஸோ 4 இயர்ஸ்க்கு என்ன ஆகும்? 4/6 ஆயிருமா? ஸோ பிரின்சிபல் 6 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 4 இருக்கும். அதுதான் மீனிங். ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2/3 இருக்கும். ஸோ பிரின்சிபல் 3 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 2 இருக்கும். அடுத்து 28.56 இதனுடைய ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 2/7. ஸோ 1 இயருக்கு வந்து 2/7 பிரின்சிபல் இது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. செகண்ட் கேஸ் வந்து 5 இயர்ஸ். அப்ப 5 இயருக்கு உரிய இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்கும்? 10/7 இருக்குமா? ஸோ பிரின்சிபல் 7 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 10 இருக்கும். ஸோ ரேஷியோ வந்துட்டு 7:10. இப்போ ரிலேஷன் எழுதுங்க. பிரின்சிபலுக்கு இடையில யாரோட இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கீம், இது வந்து செகண்ட் ஸ்கீம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்கீம் பிரின்சிபல் தான் அதிகம், ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பிரின்சிபல் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பிரின்சிபல் முன்னாடி மைனஸ் போட்டேன். எவ்வளவு கம்மியா இருக்கு? 500 ரூபாய் கம்மியா இருக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் போவாங்க. இன்ட்ரெஸ்ட்ல என்ன சொல்றாங்க? if he got total interest 7,000 sum of interest சொல்லிட்டாங்க. சோ இது பிளஸ் இது, சோ எங்கேயும் மைனஸ் பண்ண அவசியம் இல்லை. எவ்வளவு? 7,000. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதையும் பண்ணுங்க. -30 இது வந்து 14 வரும். சோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா 44 யூனிட்ஸ் வரும். 44 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து 5000, இது 49,000. சோ 44,000 வருமா டிஃபரன்ஸ்? So 44 யூனிட்ஸ் வந்து 44,000க்கு ஈக்குவல். அப்ப நம்மளோட क्वेश्चन என்ன கேக்குறாங்க? இந்த 16.66 இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல அந்த பிரின்சிபல். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பிரின்சிபல் வந்து 3 யூனிட்ஸ். சோ 3 யூனிட்ஸ் என்ன ஆகும்? சோ இது வந்து அப்படியே இன்டு 1000 ஆயிருக்கு. அப்ப இதுவும் இன்டு 1000 ஆகி 3000 வரும். சோ இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, ராம் and Ravi had a total of 4,000 with them. So sum of principal சொல்லிட்டாங்க. Ram invested his sum at 15% simple interest for 4 years. So ஒரு ரேஷியோ கிடைச்சிருச்சு. இன்னொன்று வந்து ரவி இன்வெஸ்டட் ஹிஸ் சம் அட் 50% per annum compound interest compounded annually for 2 years. So இன்னொரு ரேஷியோ கிடைச்சிருச்சு. பிரின்சிபல் சம் ஆஃப் பிரின்சிபல் ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இன்னொரு ரிலேஷன் என்ன சொல்றாங்க? if the interest received by Ravi is 1670 more than that by Ram. So ராமோட இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொல்றாங்க. ஸோ ராமோட இன்ட்ரெஸ்ட் முன்னாடி மைனஸ் போட்டுருங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல find the ratio of sum Ram and Ravi. So நம்ம எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். எப்பனாலும் நம்ம இன்னொரு வழியா கண்டுபிடிச்சு ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணும். சோ நம்ம இஷ்டம், நம்ம எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். சோ நான் வந்து ரவியை ஃபர்ஸ்ட் போறேன்னு வச்சுங்க. ரவி வந்துட்டு 50% CI for 2 years. சோ 50% for 2 yearsனா என்ன வரும்? சக்சஸிவ்ல போட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியான வேல்யூ தான். சோ இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம் எக்ஸாம்ல. 50 + 50 இன்டு மைண்ட்லயே கூட கால்குலேட் பண்ணிடலாம் இதெல்லாம். சோ டிவைட் பை 100. ஓகேவா? சோ இது பண்ணீங்கன்னா என்ன வரும்? 50 125 வருமா? சோ பிரின்சிபல் 100 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 125 இருக்கும். சோ 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 4:5 வரும். சோ ரவியை பொறுத்த வரைக்கும் 4:5 பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ. இன்னொரு பர்சன் ராம் வந்து 15% SI for 4 years. அப்போ பிரின்சிபல் 100 இருந்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60 கிடைக்கும். சோ 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 5:3 கிடைக்கும். பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் பிரின்சிபல் தான் சொல்லிருக்காங்க. சோ இது பிளஸ் இது எவ்வளவு வரும்? 4000. இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க? ரவியோட இன்ட்ரெஸ்ட் வந்து ராமோட அதிகம் சொல்றாங்க. சோ ராமோட இன்ட்ரெஸ்ட் கம்மி, அதனால அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன். எவ்வளவு கம்மியா இருக்கு? 1670. சோ 1670 கம்மியா இருக்கு. இப்ப ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -12 + 25. சோ 37 வருமா? இதையும் பண்ணீங்கன்னா இது -12,000. இது வந்து 8,000, 8,350 + 12,000 20,350 வரும். சோ இப்போ நமக்கு தேவை இந்த வேல்யூ 4 யூனிட்ஸ். சோ 4 யூனிட்ஸ் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சோ 1 யூனிட் என்ன வரும்? சோ 203ல எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ் 6. சோ 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 150, 185, ரிமைனிங் ஒரு 150. சோ 550 போகுமா? சோ 4 × 550 பண்ணீங்கன்னா 220, 2200. சோ இது வந்து ரவியோட பிரின்சிபல். ஓகேவா? நமக்கு தேவை ரேஷியோ வேணும். அப்ப நீங்க ராமோட பிரின்சிபலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் என்னது? 4000. 4000ல 2200 போயிடுச்சுன்னா ராமோட பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கும்? 4000ல 2200 மைனஸ் பண்ணீங்கன்னா 1800 இருக்கும். இப்ப ரேஷியோ வந்து என்ன வரும்? 2200, 1800. சோ கேன்சல் பண்ணா இது 11:9 இருக்கும். சோ இதுதான் வந்து ரேஷியோ.